சமீபத்துல திருநெல்வேலியில சூறைக்காற்றுனால நிறைய வாழை மரங்கள் சாஞ்சு சேதமடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 250 ஏக்கர் வாழை மரங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு. நம்ம கிட்ட நிறைய விவசாயிகள் சவுக்கு செடி ஃபென்சிங் பர்பஸ்க்காக வாங்குறாங்க. அவங்களோட பயிர்கள் காற்றுனால சேதம் அடையாம காப்பாத்துறதுக்காகவும் வாங்கி நடவு பண்றாங்க. இந்த மாதிரி வாழை விவசாயிகளும் முன்னெச்சரிக்கையா தங்களோட வாழை தோட்டத்திற்கு சுற்றி நடவு பண்ண மரப்பயிர், அதாவது சவுக்கை போன்ற மரப்பயிர்களை நடவு பண்றதுனால அதிக காற்றுனால வாழை மரங்கள் சேதமடைகிறத தடுக்கலாம். வாழை தோட்டத்தை சுற்றி ஒரு அடிக்கு ஒரு செடி அப்படின்ற கணக்குல நடவு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட தோட்டத்துல நார்மலாவே அதிகமான காற்று வீசக்கூடிய இடமா இருந்துச்சுன்னா 2 லேயராகவும் நம்ம நடவு பண்ணிக்கலாம். இப்படி பண்றதுனால காற்றோட வேகம் குறைஞ்சி அதிகமான பாதிப்புகளை நம்ம குறைக்கலாம்.